الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد உலகனைத்தும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாக என்றும் அவனுடைய சாந்தியும் அருளும் மற்றா பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்து அவனாக உரையை ஆரம்பம் செய்யும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தும் அவர்களின் குடும்பத்தினர்களிடமிருந்தும் நமக்கு ஏராளமான எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கின்றன. அவர்கள் சந்திக்காத சோதனைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் ஏராளமான கட்டளைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி மக்களையும் அல்லாஹ் சோதித்து பார்த்தார். அவை அனைத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த சோதனையில் ஒரு சோதனை தான் இன்று இருக்கக்கூடிய மக்கா நகரம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெறும் பாலைவனமாக எந்தெந்த கட்டிடமோ எந்தெந்த நிலம் தரக்கூடிய இடங்களோ எந்தெந்த கனி தரக்கூடிய விடுதிகளோ கடைகளோ எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். தனது மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிலம் பருவத்தில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலைவனத்திற்கு கொண்டு போய் விட்டு தனியாக விட்டு வர வேண்டும். அதுதான் கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்கள். கொண்டு போய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலைவன பெருவெளியில் விட்டு வருகிறார்கள். எப்படிப்பட்ட பாலைவனம்? செடி கொடி கிடையாது, மரங்கள் கிடையாது, தண்ணீர் கிடையாது, சுற்றி மக்கள் கிடையாது. மணல் பாலைவனமாக இருந்தாலும் கூட நாம் எதிரில் வரக்கூடிய தூரத்தில் வரக்கூடியவர்களை பார்க்கலாம். ஆனால் மலை பாலைவனம், சுற்றி மலைகள் இருக்கிறது, நடுவில் பாலைவனம், பள்ளத்தாக்கு. யார் வருகிறார் போகிறார் எதுவும் தெரியாது. விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். பேசவே இல்லை, காரணம் சொல்லவே இல்லை. எதற்காக நீ கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவருடைய மனைவி கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. விட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களும் அவர்களை கேட்கவே இல்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க கொண்டு போறாங்க, எங்க கூட்டிட்டு போறாங்க, எங்க விட போறாங்க எதுவும் தெரியாம அவ்வளவு தூரம் பயணித்து வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு எல்லைக்கு மேல விட்டு செல்கிறார்கள். இதற்கு பிறகு என்ன என்பதை அவர்களுக்கு புரியாமல் கேட்கிறார்கள். யா இப்ராஹிம், இப்ராஹிமே ஐன தத்ஹபு வ தத்ருகுனா, எங்களை இங்கு விட்டு எங்கே செல்கிறீர்கள் இப்ராஹிமே? பிஹாதல் வாதி வாதில்லதி லைஸ பிஹி இன்சுன் வலா ஷையுன், மனிதரோ எந்தவித பொருளும் இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டு ஐன தத்ஹபு, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் இப்ராஹிமே என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்தொடர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டே செல்கிறார். பதில் சொல்ல முடியல, பதில் சொல்லவே இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? அறிவுபூர்வமான விதத்தில் மன்னனிடத்தில் கொடுங்கோல் மன்னனிடத்தில் சென்று அறிவுபூர்வமாக வாதிட்டு பிரச்சாரம் செய்தவர்கள், மன்னனிடத்தில் பேசுகிறவர்கள், மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்பவர்கள், அறிவுபூர்வமாக மக்களுக்கு மனதில் பதிய வைக்கும் விதமாக எடுத்து ஏகத்துவத்தை புரிய வைக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தில் வாயடைத்து போகிறார்கள். பதில் சொல்ல முடியவில்லை. இப்ராஹிம் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மன்னனிடத்தில் ஆட்சியாளரிடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பவன், மரணிக்க செய்பவன். அதற்கு அந்த மன்னன் சொல்கிறான், நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மரணிக்க செய்வேன். புரியாம வளர்றான். ஒரு மனிதனை கூட்டு வந்து கொலை பண்ணிட்டு இவன் நானும் உயிர் கொடுப்பேன், ஒருத்தோட முழுவதோடு விடுவேன், நானும் அதை செய்வேனே. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாதத்தை பாருங்க. ஃபைனல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக்,
என்னுடைய அல்லாஹ், என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்வான், நீ மேற்கிலிருந்து உதிக்க செய். அல்லாஹ் சொல்றான், அப்ப உயர் அப்படியே அவன் வாயடைத்து அவன் மறுத்து போனான். மன்னரிடத்தில் செய்த வாதங்கள், மக்களிடத்தில் எடுத்து சொன்ன பிரச்சாரங்கள் எப்படிப்பட்டது? வத்துலு நபா இப்ராஹிம், அவர்களுக்கு இப்ராஹிமை அல்லாஹ்வை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுறான். இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா தஅபுதூன், அவர்கள் கேட்டார்கள் தன்னுடைய தந்தையிடத்திலும் தன்னுடைய சமூகத்திடத்திலும், நீங்கள் எதை வணங்குகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நஅபுது அஸ்னாமா, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம். வலல்லு லஹா ஆகிஃபின், அந்த சிலைகளை வணங்குவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த மக்களுக்கு எடுத்து போய் கேள்வி கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட கேள்விகளை? நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் இருக்கிற அதில் யஸ்மஊனகும் இது ததூன், நீங்கள் அழைப்பதை அவர்கள் செவியுகின்றனவா? அவ் யன்பவுக்கும் அவ் யதுர்ரூன், உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கிறதா? அப்புறம் ஐத்தும் மா குன்தும் தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை பார்த்தீர்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒற்றை கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பதில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்ன கட்டளை கொண்டு வந்து விட்டு விட்டு இதற்கு பேரு எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லையே, பதில் பேச முடியவில்லையே, வாயடைத்து போய் சென்று கொண்டே இருக்கிறார்கள், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக கடைசியாக கேட்கிறார்கள், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, யா இப்ராஹிமே, இப்ராஹிமே, அல்லாஹ் தான் எங்களை இவ்வாறு விட்டுவிட வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் சொல்லல. அப்போது ஒரே வார்த்தை, நாம், ஆம், அல்லாஹ் தான் கட்டளையிட்டான் என்ற ஆம் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார்கள். அதற்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதிலை பாருங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பதில் எப்படி இருக்குது? இதன் லா யுதையூனா, அப்படி என்றால் அல்லாஹ் தான் கட்டளையிட்டான் என்றால் அவன் தான் எங்களை கொண்டு வந்து இந்த பள்ளத்தாக்கில் பாலைவனத்தில் தங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் லா யுதையூனா, அவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், போங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போய் வந்து அமர்றாங்க. பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்தவங்க அவன் மனசை மாற்றி அவருடைய மனசை எப்படியாவது கரை வைத்து அவர்களோடு திரும்பி சென்றான ஆசையோட போனவங்க அல்லாஹ் தான் என்ன சொன்னானா, அப்போ நீங்க போங்க, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பாலைவனத்தை நோக்கி நடந்து போய் அங்க கொண்டு போய் உட்கார்றாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் கைவிடப்பட்டவர்கள் அவர்களுக்கு தான் ஆதரவு சொல்லுவோம். ஒருத்தவன் கைவிடப்பட்டிருக்கான், ஒருத்தவன் நஷ்டம் அடைந்திருக்கான், ஒருத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கானா வெளியுள்ள ஆளுகள் வந்து அவருக்கு ஆதரவு சொல்வதை நாம பார்த்திருக்கிறோம். ஆனா கைவிடப்பட்ட நபரே ஆதரவு சொல்றாங்க. அவங்கள இப்ராஹிம் விட்டுட்டு போறாங்க, அவர்களே நமக்கு ஆதரவு சொல்லிக் கொள்றாங்க. என்ன, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போங்க. இப்படிப்பட்ட ஈமானுடைய உறுதியை அல்லாஹ் நமக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தானே இந்த ஹஜ் வணக்கத்தை நீ கடமையாக்கி அந்த மக்கா நகரத்துக்கு சென்று வாருங்கள் என்று நமக்கு கடமையாக்கியுள்ளான். அந்த சஃபாவுக்கும் மருவாவுக்கும் நடுவில் ஓடக்கூட சொல்கிறானே, எதற்காக ஓட சொல்கிறான்? இன்று குர்பானி பிராணிகளை அறுத்து கொடுக்கிறவன் எதற்காக? தன்னுடைய மகனையே அறுத்து பலியிட துணிந்தார்கள். அந்த தியாகத்தை நினைவு கூறினான், இந்த பிராணியை அல்லாஹ்வுக்காக நான் அறுக்குகிறேன், இதை தியாகம் செய்கிறேன், என் இறைவன் சொன்னால் கட்டளையிட்டால் எதையும் செய்வதற்கு நான் துணிவேன் என்கின்ற எண்ணத்தில் தான் குர்பானி கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூறப்படாமலே, அவர்களை நினைக்காமலே, அவர்களை தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் போற்றாமலே இன்னைக்கு நாம் இந்த பெருநாள் தினத்தை கழித்து விட்டோம் என்றால் நாம் மிகப்பெரிய கைசேதத்தை அடைந்துள்ளோம். இது மிக முக்கியமான படிப்பினை. முதலாவது படிப்பினை. இரண்டாவது ஒரு படிப்பினை இருக்குது நமக்கு அனைவருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று உலகம் முழுக்க போற்றப்படுகிறார்கள். அவருடைய இப்ராஹிம் என்கின்ற பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொண்டு வைக்கிறோம். எதற்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானுடைய உறுதி வர வேண்டும், அவர்களை போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை வைக்கிறோமே. அந்த பெயரை வைத்த இப்ராஹிமுக்கு இப்ராஹிம் என்று பெயரை வைத்த அவருடைய தந்தை ஆசர் அலைஹிஸ்ஸலாம், ஆசர் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஆசர் என்கின்றவர் ஒரு இறைமறுப்பாளராக இருந்தார். அந்த நாட்டில் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அவர் சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடிய தலைமை பூசாரியாக இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு மகனாக பிறந்தார். இப்ராஹிம் என்று பெயர் வைத்தவர் அவர்தான். இப்ராஹிம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஆசை? அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கேட்டதை அனைத்தையும் கொடுத்தான். ஒன்றை தவிர அவருடைய மிகப்பெரிய விருப்பம் எதுவாக இருந்தது தெரியுமா? தன்னுடைய தந்தை இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று அவரும் என்னோட சொர்க்கத்திற்கு வர வேண்டும், நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு எண்ணத்தோடு இருந்தவர்கள் தந்தைக்கு பல முறை எடுத்து போய் இந்த மார்க்கத்தை சொல்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். யா அபதி, தன்னுடைய தந்தை அழைக்கிறார். எப்படி பாசமும் அன்பும் உடையவராக இருப்பார் பாருங்க. என்னுடைய அருமை தந்தையே, இறை மறுப்புல வெளியேற்ற இருக்கிறாரு, காபிராக இருக்கிறாரு. ஆனா அல்லாஹ் மரியாதை அழைக்க சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அழைக்கிறாங்க. யா அபதி லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வ லா துப்சிரு, நீங்கள் செவியுறாதையும் பார்க்காதையும் எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள் என் தந்தையே? அவைகள் உங்களுக்கு எந்த நற்பலனையும் கொடுக்க போவதில்லையே. யா அபதி, என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். ஷைத்தான் அளவற்ற அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவனாக இருக்கிறான். யா அபதி, என் அருமை தந்தையே, உங்களுக்கு வழங்காத ஞானம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நேரான வழியை காட்டுவேன். யா அபதி, என் அருமை தந்தையே, அளவற்ற அல்லாஹ்விடமிருந்து அர் ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு வேதனை வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஷைத்தானை நீங்கள் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் தந்தையே. கலீலுல்லாஹ் தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உற்ற தோழராக ஏற்றுக்கொண்டான்னு சொல்றாங்க. இமாமுன் நாஸ், மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான். வயஅலு, உங்களை மனித குலத்திற்கு மனிதருக்கே தலைவராக ஆக்கிறேன் இப்ராஹிமே. இவ்வளவு இமாமுன் நாஸ் என்கின்ற பதவியும் கலீலுல்லாஹ் என்கின்ற பட்டத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அன்பிற்கும் நேசத்திற்குரிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு ஆசைப்படுகிறார் தன்னுடைய தந்தை நேர்வழி பெற வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை வழங்கவே இல்லை. அவருடைய அருமை தந்தைக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் இந்த உலகத்துல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், வலவு ஷிஅனா லஆதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நாம் நினைத்திருந்தால் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நேர்வழியை வழங்கியிருப்போம். வலாகின் ஹக்கல் கௌலு மின்னி, என்னிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் முந்திராவிட்டால், அல்லாஹ் சொல்றான், என்னிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் முந்திராவிட்டால் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நேர்வழியை வழங்கியிருப்பேன். அனைவரும் இன்று முஸ்லிமாக இருப்பார்கள். இன்று பெருநாள் தொழுகையில் கலந்து உலகமே தொழுது கொண்டிருக்கும். ஒரே ஒரு வார்த்தை முந்தி விட்டதா? என்ன வார்த்தை? ஹக்கல் கௌலு மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன் நாஸி அஜ்மைன். அந்த நரகத்தை, அந்த நரக நெருப்பை மனிதர்களையும் ஜின்களையும் கொண்டு நிரப்புவேன் என்கின்ற வார்த்தை என்னிடமிருந்து முந்திரவில்லை என்றால் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழியை நான் வழங்கியிருப்பேன். ஆனா இன்னைக்கு ஒரு சிலரை மட்டும் தேர்வு செய்து, அவர்களை மட்டும் அல்லாஹ் பிடித்து, அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இப்ராஹிமுடைய தந்தை ஆஸர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆஸர் அவர்களுக்கு வழங்காத நேர்வழியை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்றால் இதனுடைய அருமையும் பெருமையும் இதனுடைய மகத்துவத்தையும் நாம் உணர்ந்து இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லா சோதனைகளை குறித்து கட்டுப்படுங்கள் என்று சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், இது காலலஹு ரப்புஹு அஸ்லீம், கட்டுப்படு சொல்ற அடுத்த வார்த்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வரும்னா, அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்படாமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது? கட்டுப்பட்டு விட்டேன் அகிலத்தின் இறைவனுக்கு என்று சொன்னார்கள். பதில் அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சோதனைகளை, கஷ்டங்களை கொண்டு, துன்பங்களை கொண்டு நம்ம கட்டுப்பட சொல்லல. எளிதான லேசான கடமைகளை கொடுத்து, தொழுகை, நோன்பு, ஸகாத், இது போன்ற மிகவும் லேசான கடமைகள், மௌத் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நாட்கள் தொழுகை அல்லாஹ் நிறைவேற்ற சொல்றான். அந்த ரமலான் வந்தால் மட்டும் நோன்பு நோக்க சொல்கிறான். நம்மிடம் இருந்த பொருளாதாரத்திலிருந்து நாம் ஏழைகளுக்கு ஸகாத்தாக 2.5% கொடுக்க சொல்கிறான். நம்முடைய தொழில்களில், வியாபாரத்தில், அண்டை வீட்டார் இடத்துல, பார்த்து பழகக்கூடிய மக்கள் இடத்துல நல்லமாக, அன்போடு, கனிவோடு, கருணையோடு நடந்து கொள்ள சொல்கிறான். வேறு எந்த ஒரு சிரமத்தையும் பாலைவனத்தில் போய் நீங்க தண்ணிங்க நல்லா நம்மளை சொல்லல. உங்களுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுங்கன்னு சொல்லல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய பிள்ளை யாராவது எப்போதாவது எடுத்து போய் அறுத்து பலியிட அல்லாஹ் கட்டிட்டா கொண்டு போவோமா? அதிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகளா யோசிக்கணும். முதலாவது, இறைவா அல்லாஹ் இது செய்தே ஆக வேண்டுமா?
இதை நான் இப்போதே செய்யணுமா, உடனடியா செய்யணுமா? எத்தனை கேள்விகள் கேட்டுப்போம். ஒரு மறு கேள்வியும் ஒரு மறு பரிசீலனை செய்யாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். எதற்காக? அவர்களை பார்த்து படிப்பினை நாம் பெறுவதற்காக. இன்னைக்கு நாம கேள்வி கேட்கிறோம், ஒவ்வொரு துளிக்கும் கேள்வி கேட்கிறோம். ஜும்மாக்குனா பெருநாள் தொழுகைக்குனா முன்கூட்டியே வரணுமா? அப்போதான் நன்மையா? ஜும்மா தொழுகையில இன்னைக்கு என்ன எந்த நேரத்தில் போய் நம்ம கலந்து கொள்கிறோம்? முஸ்லீம்களாக இருக்கக்கூடியது தொழுகை நடக்கிற கடைசி நேரத்தில் போய் நிற்போம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவிற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள், வேகமாக வாருங்கள். அப்பா நாம் என்ன செய்யறோம்? அலட்சியமாக, குடும்போக்காக, பொறுமையாக போய்க்கலாம். மற்ற வேலைக்கு அப்படி போகுமா? உன்னுடைய கடையை திறப்பதற்கு நீ அப்படி போவியா? உன்னுடைய வீட்டில் ஒரு விசேஷம் அதை பார்ப்பதற்கு நீ அப்படி போவியா? கடைசியில போய் நிற்பியா? அல்லாஹ் தொழுகைக்காக அழைக்கிறான், குடும்போக்காக மிகவும் அலட்சியமாக, மிக மிக அலட்சியமாக கடைசியில போய் நிற்கிறான். தொழுக நேரத்தில் தான் போய் வந்து. ஆனா இந்த ஒரு சின்ன கட்டளையை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இந்த தினத்தில் மட்டுமல்ல, இந்த மாதத்தில், இந்த 10 நாட்கள் துல்ஹஜ்ஜில் மட்டும் நினைவு கூறக்கூடாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் திரும்ப திரும்ப அவருடைய வரலாறுகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இதற்காக நாம் படிப்பினை பெற்று அவர்களை போன்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக அத்தகைய அவருடைய வாழ்வில் இருந்து நாம் படிப்பினை பெற்று அவருடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாசித்து அதை கேட்டு அல்லாஹ்வுக்கு அதிகமாக கட்டுப்படக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அத்தகைய ஈமானுடைய உறுதியும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்தலையும் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.